இன்றைக்கி வந்து டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸில் யூனிட் 3ல நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிராஃப்ஸ். கிராஃப்ஸ் ஓகே. கிராஃப் அப்படின்னா என்ன? கிராஃப்னா கிராஃப் G ஈக்குவல் டு V, E. ஓகேவா? Vனா வெர்டிசஸ்மா, V ஈக்குவல் டு வெர்டிசஸ். ஈனா எட்ஜஸ். ஓகே ஓகே ஓகேம்மா. இப்போது வெர்டிசஸ்னா என்ன, எட்ஜஸ்னா என்ன? ஓகே, இப்போது ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோமா. ஒரு கிராஃப் வந்து இந்த மாதிரி V1, V2, V3. ஓகேவா ஓகேவா இது வந்து வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இந்த கிராஃபில் V1லேருந்து V2க்கு ஒரு லைன், V2லேருந்து V3க்கு, V3லேருந்து V1க்கு இந்த மாதிரி லைன்ஸ் வரையும். ஓகேங்களா? இப்போது இந்த V1, V2, V3ன்றதை ஒரு பிளேசஸாக கன்சிடர் பண்ணிக்கலாமா. இது வந்து சென்னை, மும்பை, கல்கட்டா. இந்த பிளேசஸ்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சென்னையிலேருந்து மும்பைக்கு போகும்போது ஒரு ரோட் க்ரியேட் ஆகும். ரோட்டில் தான் போகும். சரிங்களா? அந்த ரோடை தான் என்ன சொல்லுவோம்னா எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது H1. மும்பை டு கொல்கத்தாக்கு இருக்கிற ரோடு வந்து H2. கொல்கத்தா டு சென்னைக்கு இருக்கிற ரோடு வந்து H3. ஓகேங்களா? அதாவது வெர்டிசஸ்ன்றது பிளேசஸ். ஓகேவா? மெயின் பிளேசஸ். ஓகேவா? எட்ஜஸ்ன்றது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கான வழி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகேம்மா. இப்போது கிராஃப்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று லூப்ஸ், அட்ஜசன்ட் எட்ஜஸ், அட்ஜசன்ட் வெர்டிசஸ், ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ், மல்டி கிராஃப், சிம்பிள் கிராஃப், டைரக்டட் கிராஃப், டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ். டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸில் 2 இருக்குது, இன் டிகிரி, அவுட் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிராஃபில் லூப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோமா நான். இப்போது V1, V2, V1, V2ன்னு ஒரு கிராஃப் எடுக்கிறேன். இதுக்கு நடுவில் ஒரு எட்ஜ் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு நார்மல் எட்ஜ். E1ன்றது ஒரு நார்மல் எட்ஜ். ஓகேவா? இப்போது ஒரு V1லேருந்து V2க்கு, ஓகேவா, V1 to V1 நான் இன்னொரு எட்ஜ் வரைகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த எட்ஜ்க்கு பேர் வந்து என்னன்னா லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னது லூப். புரியுதாமா? லூப்னா என்னன்னு புரியுதா? இப்போது ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து அதே வெர்டெக்ஸ்க்கு நான் ஒரு எட்ஜ் வரைஞ்சேன்னா அந்த வெட்ஜை தானே சொல்லுவோம் லூப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது அடுத்ததா அட்ஜசன்ட் எட்ஜஸ். அட்ஜசன்ட் எட்ஜஸ் அப்படின்னா இப்போது வெர்டெக்ஸ் 1, வெர்டெக்ஸ் 2 2 வெர்டெக்ஸ் இருக்குமா. இப்போ இந்த 2 வெர்டெக்ஸ்க்கு ஒரு எட்ஜ் வரையணும், H1. ஓகேங்களா? இப்போது அகைன் இப்போது இதுதான் ஒரு கிராஃபு. ஓகேம்மா. இப்போ இந்த கிராஃபில் வெர்டெக்ஸ் 1 to வெர்டெக்ஸ் 2 ஒரு எட்ஜ் இருக்குது E1. இப்போ இன்னொரு எட்ஜ் நான் வரைகிறேம்மா E4 அப்படின்னு ஒரு எட்ஜ் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் வெர்டெக்ஸ் 1 to வெர்டெக்ஸ் 2 ஒரு எட்ஜ் இருக்குது. அகைன் வெர்டெக்ஸ் 1 to வெர்டெக்ஸ் 2 இன்னொரு எட்ஜ் E4 அப்படின்ற ஒரு எட்ஜ் வரைகிறேன். அப்போது ஒரு பேர் ஆஃப் வெர்டிசஸ்க்கு 2 எட்ஜஸ் இருந்ததுன்னா அந்த 2 எட்ஜஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்ஜசன்ட் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோமா. சரிங்களா? அடுத்தது அட்ஜசன்ட் வெர்டிசஸ். அட்ஜசன்ட் வெர்டிசஸ் என்னென்னா ஒரு பேர் ஆஃப் வெர்டிசஸ் எடுத்துக்கோங்கம்மா. இப்போ ஒரு பேர் ஆஃப் வெர்டிசஸை ஒரு எட்ஜ், ஒரு சிங்கிள் எட்ஜ் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இப்போ இப்படி எடுத்துக்கலாமா. V1, V2, V3. இப்போது V1, V2 இது ரெண்டுத்தையும் என்ன சொல்லுவோம்னா அட்ஜசன்ட் வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வெர்டிசஸ் வந்து நான் அது E1 அப்படின்ற ஒரு எட்ஜால் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ பேர் ஆஃப் வெர்டிசஸ் தான் எடுத்துக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த லூப் இது வந்து அட்ஜசன்ட் வெர்டிசஸ்ன்னு கேட்டால் இல்லை. இப்போ இந்த லூப்பை வச்சு இந்த V1 அட்ஜசன்ட் வெர்டிசஸ், V1 மட்டும் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் சொல்ல மாட்டோம். 2 வெர்டிசஸ் இருக்கணும், ஒரு எட்ஜால் அது கனெக்ட் ஆகிருக்கணும். அதுதான் வந்து அது அட்ஜசன்ட் வெர்டிசஸ். ஸோ V1, V2 அட்ஜசன்ட் வெர்டிசஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி V2, V3 அட்ஜசன்ட் வெர்டிசஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி V3, U1 இது வந்து அட்ஜசன்ட் வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ். ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போது இப்படி ஒரு கிராஃப் இருக்குமா V1, V2, V3 அடிஷ்னலாக நான் ஒரு வெர்டெக்ஸ் சேர்க்குறேன், தட் இஸ் V4. இந்த வெர்டெக்ஸ் வந்து தனியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வெர்டெக்ஸ் வந்து எந்த வெர்டெக்ஸோடும் கனெக்டடாக இல்லை அப்படின்னா அந்த வெர்டெக்ஸை நான் சொல்லுவோம்னா ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிளேசஸை வச்சு தான் நம்ம வெர்டெக்ஸையும் எட்ஜஸையும் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு பிளேசஸை வச்சு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால்
இப்போ ஒரு தீவு இருக்குது, அந்த தீவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி தண்ணி தான் இருக்கும். அந்த தீவுலேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வழியுமே இருக்காது. ஓகேங்களா, எந்த டைரக்ஷன்லையுமே எந்த வழியும் இருக்காது. ஐசோலேட்டடாக அந்த தீவு இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டிகிராஃப். மல்டிகிராஃப் அப்படின்னா என்னென்னா, இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாமா? மல்டிகிராஃப்னா என்னென்னா, இப்போது பேரலல் எட்ஜஸும் இருக்கும். பேரலல் எட்ஜஸ்னால் அட்ஜசன்ட் எட்ஜஸை வந்து பேரலல் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அட்ஜசன்ட் எட்ஜஸை பேரலல் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போது பேரலல் எட்ஜஸும் இருக்கணும், லூப்ஸும் இருக்கணும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக ஒரு லூப் நான் வரைஞ்சிக்கிறேன். அந்த லூப் பேர் வந்து E5. பாருங்கள், இந்த கிராஃபில் எனக்கு பேரலல் எட்ஜஸ், அதாவது அட்ஜசன்ட் எட்ஜஸும் இருக்குது, லூப்பும் இருக்குது. அட்ஜசன்ட் எட்ஜஸ், லூப் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் என்னன்னு சொல்லுவோம்னா மல்டி கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிம்பிள் கிராஃப்மா. சிம்பிள் கிராஃப்னா என்னென்னா, பேரலல் எட்ஜஸ் இருக்கக்கூடாது, லூப்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கிராஃபை வந்து என்னது சிம்பிள் கிராஃப்னு சொல்லுவோம். இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்க்கு வந்து பேரலல் எட்ஜஸ் கிடையாது, லூப்ஸ் கிடையாது. இதை வந்து நான் சொல்லுவோம் சிம்பிள் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கிராஃப் வந்து டைரக்டட் கிராஃப். டைரக்டட் கிராஃப்னா ஒரு வெர்டிசஸ்லேருந்து இன்னொரு வெர்டிசஸ் போகிற எட்ஜஸை ஒரு டைரக்ஷனால் டினோட் பண்ணும். ஓகேவா, ஸோ தட் இஸ் டைரக்டட் கிராஃப். தட் மீன்ஸ் இப்போ என்னன்னா V1லேருந்து நம்மளுக்கு V2க்கு போக முடியும், V2லேருந்து V1க்கு போக முடியாது. ஓகேங்களா, இதுதான் வந்து டைரக்டட் கிராஃப்னு சொல்லலாம். டைரக்டட் கிராஃப்க்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னா, இப்போ சிட்டியில் நம்ம போகும்போது ஒன் வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒன் வேனா ஒரு நார்த் டு ஈஸ்ட் போக முடியும். ஓகேவா, ஈஸ்ட் டு நார்த் நம்ம போகக்கூடாது, அது வந்து ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து டைரக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, அடுத்தது டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ். டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது V1க்கு எத்தனை எட்ஜஸ் கனெக்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 எட்ஜஸ் இருக்குது. அப்போது இந்த கிராஃபில் டிகிரி ஆஃப் V1 ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிகிரி ஆஃப் V2 பாருங்கள், 1 2 3 3 எட்ஜஸ் இருக்குது. அப்போது டிகிரி ஆஃப் V2 ஈக்குவல் டு 3. இப்போ நெக்ஸ்ட்டு V3க்கு வரும். V3னா பாருங்கள், 2 எட்ஜ் இருக்குது, ஒரு லூப் இருக்குது. லூப்பை எப்பவுமே 2ஆக கவுண்ட் பண்ணோமா? இப்போ 2 எட்ஜஸ் ப்ளஸ் ஒரு லூப். ஓகேவா, 2 + 2 4. அப்போ டிகிரி ஆஃப் V3 ஈக்குவல் டு 4. ஸோ இது வந்து என்னது டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். இதில் டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ்லேயே பேலன்ஸ் இருக்கிறது இன் டிகிரி அவுட் டிகிரி. இன் டிகிரினா என்ன, அவுட் டிகிரி என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓகே, இப்போ பாருங்கள், V1லேருந்து V2க்கு எட்ஜ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு டைரக்ஷன் இருக்குது. அதாவது V1லேருந்து டைரக்ஷன் வெளியே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா V1க்கு டைரக்ஷன் வெளியே போச்சுன்னா அது வந்து அவுட் டிகிரிமா, உள்ளே வந்ததுன்னா அது இன் டிகிரி. அப்போது டிகிரி ஆஃப் V1, ஓகேவா, டிகிரி ஆஃப் V1 இன் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் உள்ளே வருது. அப்போது 1. இன் டிகிரியே எப்போவுமே இங்கே ஒரு மைனஸ் போட்டோம்னா அது இன் டிகிரிமா. ஓகே, ப்ளஸ் போட்டோம்னா அது அவுட் டிகிரி. டிகிரி ஆஃப் V1, இப்போது V1க்கு அவுட் டிகிரினா ஒரு ஆரோ மார்க் வெளியே போகுது, ஒன்று தான் வெளியே போகுது. அப்போ டிகிரி ஆஃப் V1 ஈக்குவல் டு 1. அதே மாதிரி V2 பாருங்கள், V2க்கு வந்து ஒன்று உள்ளே வருது, ஒன்று வெளியே வருது. அப்போது டிகிரி ஆஃப் V2 இன் டிகிரி வந்து 1, அவுட் டிகிரி 1. அதே மாதிரி V3க்கு இன் டிகிரி 1, அவுட் டிகிரி 1. ஓகேங்களா, இதுதான் வந்து இன் டிகிரி அவுட் டிகிரி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவாம்மா, இப்போது ஒரு 3 தேரம் சிம்பிள் தேரம்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகேம்மா கவனிங்க. இப்போது ஃபஸ்ட்டு தேரம் 1, ஹேண்ட் ஷேக்கிங் தேரம். ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, லெட் G ஈக்குவல் டு V, E be a simple undirected graph with E edges equal to summation of VI, summation of degree of VI equal to 2E அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது summation of degree of VIனா ஒரு கிராஃபில் இருக்கிற வெர்டெக்ஸோட டோட்டல் டிகிரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டல் டிகிரி ஆஃப் த கிராஃப், அதாவது டோட்டல் டிகிரி ஆஃப் வெர்டெக்ஸ் ஈக்குவல் டு 2 into number of edges, total number of edges அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கிராஃப் எடுத்துக்கலாமா? கிராஃப் எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கான்செப்ட் புரியறதுக்கு. பாருங்கள், இப்போது V1 V2 V3 V4 V5. ஓகேம்மா, இப்படி ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். சரியா, இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இது எட்ஜ் 1. இப்போ இந்த எட்ஜ் 1ஆல் எனக்கு எத்தனை டிகிரி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எட்ஜ் 1ஆல் V1ல் ஒரு டிகிரி வரும், V2ல் ஒரு டிகிரி வரும். அப்போது எட்ஜ் 1 கான்ட்ரிபியூட்ஸ் 2 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போது இது எட்ஜ் 2. இப்போ எட்ஜ் 2 பாருங்கள், எட்ஜ் 2ஆல் V1ல் ஒரு டிகிரி கிரியேட் ஆகும், V3ல் ஒரு டிகிரி கிரியேட் ஆகும். ஸோ எட்ஜ் 2 கான்ட்ரிபியூட்ஸ்
2 degrees in the graph. Okay va? So each edges contributes 2 degree of any vertex. Okay va? So ஒவ்வொரு edgesம் 2 degree contribute பண்ணுமா. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க. இப்போ இது E3, E4, E5, E6 மொத்தம் எத்தனை எட்ஜஸ் இருக்கு? 6 எட்ஜஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்க நம்ம தியரம்க்கு ரைட் ஹேண்ட் சைடுல 2e சொல்றாங்களா? அப்போ 2 into 6 வந்து 12 டிகிரி. அப்போ டோட்டல் டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ் வந்து 12 வரணும். இப்போ வருதான்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் 1. அப்போ டிகிரி ஆஃப் வெர்டெக்ஸ் 1 ஈக்குவல் டு 2. கரெக்டா? ரெண்டு எட்ஜஸ் இருக்கு. இப்போ டிகிரி ஆஃப் வெர்டெக்ஸ் 2 ஈக்குவல் டு 3. டிகிரி ஆஃப் வெர்டெக்ஸ் 3 equal to vertex 3 வந்து 2. degree of vertex 4 equal to 3. degree of vertex 5 equal to 2. total எவ்வளோன்னு பாருங்க. total வந்து 12. so left hand side என்ன சொல்லுதுன்னா sum of degree of vertex, sum of degree of vertex னா எல்லா டிகிரியோட எல்லா வெர்டெக்ஸோட டிகிரியும் நம்ம ஆட் பண்ணோம். எல்லா வெர்டெக்ஸோட டிகிரி ஆட் பண்ணா என்னது 12. that is equal to 2 into number of edges. number of edges நம்மளுக்கு என்னது 6. அப்போ 2 into 6 என்னது 12. both are equal அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எப்படி ஈஸி ஒரு சின்ன கான்செப்ட் தான்மா. each edges contributes 2 degree in graph. ஓகேவா? ஸோ ஒரு வெர்டெக்ஸோட டிகிரியை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல எட்ஜஸ்க்கு என்ன பங்கு இருக்குன்னா ஒவ்வொரு எட்ஜஸும் 2 டிகிரியை கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போது எத்தனை எட்ஜஸ் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே டோட்டல் டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவாம்மா? புரியுதா? ஓகே, செகண்ட் தேரம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேம்மா, தேரம் 2 என்னன்னு பாருங்க. in an simple undirected graph the number of odd degree vertices is even. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்கணுமா. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராஃப் போகிறேன் பாருங்க. இப்போ V1, V2, V3, V4 ஓகே, இது ஒரு கிராஃப்மா. சரிங்களா? இந்த கிராஃப்ல எட்ஜஸ் வந்து ஓகே 6 எட்ஜஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு வெர்டிசஸோட டிகிரி எடுத்து எழுதுங்க. டிகிரி ஆஃப் V1 ஈக்குவல் டு 3. டிகிரி ஆஃப் V2 ஈக்குவல் டு 3. டிகிரி ஆஃப் V3 ஈக்குவல் டு 3. டிகிரி ஆஃப் V4 ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போது இதில் எத்தனை ஆட் டிகிரி வெர்டிசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் டிகிரி வெர்டிசஸ்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் பாருங்கள் ஈவன். ஓகேவா? ஸோ ஆட் டிகிரி வெர்டிசஸ் நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் வந்து ஈவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சும்மா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஆட் டிகிரி வெர்டிசஸ் எத்தனை வருது? ஈவன் நம்பர் 4 வருது. ஓகேங்களா? இப்போ ஒரு வேறு கிராஃப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இப்படி ஒரு கிராஃப் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போது எத்தனை ஆட் டிகிரி வெர்டிசஸ்ன்னு பார்ப்போம். இது ஈவன் டிகிரி, இது 4 ஈவன் டிகிரி. இப்போ V1, V2, V3, V4, V5 இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்போது டிகிரி ஆஃப் V1, டிகிரி ஆஃப் V1 ஈக்குவல் டு 2. டிகிரி ஆஃப் V2 ஈக்குவல் டு 3. டிகிரி ஆஃப் V3 ஈக்குவல் டு 3. டிகிரி ஆஃப் V4 ஈக்குவல் டு 2. டிகிரி ஆஃப் V5 ஈக்குவல் டு 4. ஓகே, இதில் ஆட் டிகிரி வெர்டிசஸ் எத்தனை பாருங்கள்? 1, 2. ஸோ 2ன்றதுனது ஈவன். ஸோ நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் இஸ் ஈவன் அப்படின்றது தான் வந்து என்னது தேரமோட ஸ்டேட்மெண்ட். இதை வந்து நம்ம வந்து தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணோம் பை ஹேண்ட் ஷேக்கிங் தேரம். தேரம் 1 பார்த்தோம் இல்லையா? தேரம் 1ல் என்ன பார்த்தோம்னா சமேஷன் டிகிரி ஆஃப் VI, டிகிரி ஆஃப் VI ஈக்குவல் டு 2E அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? இப்போது நான் இந்த ஒரு கிராஃபில் இருக்கிற வெர்டிசஸை 2 செட்டாக பிரிக்க போகிறோம். ஓகே, ஒன்று ஆட் டிகிரி இருக்கிற வெர்டிசஸ், இன்னொன்று அது ஈவன் டிகிரி இருக்கிற வெர்டிசஸ். ஓகேவா? ஸோ ஆட் டிகிரி இருக்கிற வெர்டிசஸை V1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஈவன் டிகிரி இருக்கிற வெர்டிசஸை V2 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஈவன் டிகிரி இருக்கிற வெர்டிசஸ், இது வந்து என்னது ஆட் டிகிரி இருக்கிற வெர்டிசஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிராஃப் மூலமாகவே போகலாமே. கிராஃப் மூலமாகவே போனோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். V1, V2, V3, V4, V5. ஓகே, இப்போது V1 அது ஈவன் டிகிரி இருக்கிற வெர்டிசஸ். இப்போ இந்த கிராஃபில் ஈவன் டிகிரி இருக்கிற வெர்டிசஸ் பாருங்கள். V1, V2, V5 இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இருக்கிற வெர்டிசஸ். அப்போது இதில் என்னென்ன வரும்னா V1, V2, V3. ஸோ இந்த செட்டில் வந்து இந்த 3 வெர்டிசஸும் இருக்கும்.
V2ல என்னென்ன வெர்டிசஸ் இருக்கும்னா ஈவன் டிகிரி V1 V2 V3ன்றது ஈவன் டிகிரி, அதாவது V1ல என்னென்ன வெர்டிசஸ் இருக்கும்னா V1 V2 V3, அதாவது ஈவன் டிகிரி வெர்டிசஸ்லாம் இந்த செட்டில் இருக்கும். V2ல ஆட் டிகிரி வெர்டிசஸ்லாம் இருக்கும். ஆட் டிகிரி வெர்டிசஸ் பாருங்கள் V3 V4, இதுக்கு வந்து டிகிரி வந்து 3, இதுக்கு வந்து என்னது டிகிரி 3. ஸோ இது வந்து ஆட் டிகிரி வெர்டிசஸ். இதில் என்னென்ன செட் இருக்கும் V3யும் V4ம் இருக்கும். இந்த மாதிரி 2 செட் ஆஃப் வெர்டிசஸ் தான் நான் பிரிச்சுக்கிறேன். அப்போது மொத்த வெர்டிசஸை என்ன பண்ணலாம், சமேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் V1 ப்ளஸ் சமேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் V2 அந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கலாம். ஈக்குவல் டு அது 2e. பாருங்கள் டிகிரி ஆஃப் V1 அப்படின்றதுனாது ஈவன் டிகிரி வெர்டிசஸ் அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. ஸோ சமேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் V2 ஈக்குவல் டு 2e மைனஸ் சமேஷன் டிகிரி ஆஃப் V1. ஓகேங்களா? ஸோ இப்படி கிடைக்கும். இப்படி கிடைச்சுன்னா பாருங்கள் 2e அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர். சரிங்களா? ஸோ சமேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் V1 அது ஈவன் டிகிரி இருக்கிற வெர்டிசஸ். இப்போ டோட்டல் வெர்டிசஸ் என்ன வரும்னா ஒரு ஈவன் நம்பர் தான் வரும். ஸோ ஈவன் நம்பர் மைனஸ் ஈவன் நம்பர் எனக்கு என்ன கிடைக்கும்னா ஈவன் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போது சமேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் V2 ஈக்குவல் டு அது ஈவன். ஓகேவா? புரியுதாம்மா? தட்ஸ் இட். அகைன் இன்னொரு தேரம், 3வது தேரம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேம்மா. இப்போது தேரம் 3 என்னன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் சிம்பிள் கிராஃப் வித் n வெர்டிசஸ் இஸ் n into n minus 1 divided by 2. ஓகேம்மா. இப்போது ஒரு கிராஃப் இருக்குது, அந்த கிராஃபில் ஒரு வெர்டிசஸ்க்கு n நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கிற கிராஃப்க்கு மேக்ஸிமம் ஈச் வெர்டிசஸ் எவ்வளோ டிகிரி இருக்கும் அப்படின்னா n-1 அப்படி n-1 டிகிரி இருக்குமா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறேன், சொல்கிறேன் பாருங்கள். இப்போது V1 V2 V3 V4. இப்போது நான் வந்து n நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் அப்படின்றதுக்கு பதிலாக 4 நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வெர்டிசஸ் இருக்கிற ஒரு கிராஃப் எடுக்கிறேன். இதுக்கு ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் அதிகபட்சமாக எத்தனை டிகிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் V1னா V2லேருந்து ஒரு டிகிரி வரும், V2லேருந்து ஒரு எட்ஜு, V4லேருந்து ஒரு எட்ஜ், V3லேருந்து ஒரு எட்ஜ். V2னா V1லேருந்து ஒன்று, V3ல ஒன்று, V4 ஒன்று. அதே மாதிரி V3னா பாரு V1 V2 V3, V4னா V1 V2 V3. அப்போது ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் ரிமைனிங் வெர்டிசஸ்லேருந்து ஒரு எட்ஜை மட்டும் நான் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பேரலல் எட்ஜஸ் வரக்கூடாது, லூப் வரக்கூடாது. ஏன் பேரலல் எட்ஜஸ் வரக்கூடாது, லூப் வரக்கூடாதுன்னா நம்ம இதை சிம்பிள் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சிம்பிள் கிராஃப்னா பேரலல் எட்ஜஸோ இல்லை லூப்ஸோ இருக்காது. ஓகேங்களா? சிம்பிளாக இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போது எந்த ஒரு கிராஃப் எடுத்தாலும் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் 5னா அதுக்கு ஒரு வெர்டெக்ஸோட டிகிரி மேக்ஸிமம் டிகிரி என்ன இருக்குன்னா n-1, அப்போ 4 தான் இருக்கும். இப்போ பாருங்கள் 4 வெர்டிசஸ் இருக்கிற ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு வெர்டிசஸோட அதிகபட்ச டிகிரி என்னன்னா 3 தான். அதுக்கு மேலே ஒரு டிகிரி வந்து கிரியேட் பண்ண முடியாது அந்த கிராஃபில். ஓகேங்களா? இப்போது அதிகபட்சம் தான் நான் சொல்கிறது, குறைஞ்சபட்சம் 2, 1 அந்த மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அது சிம்பிள் கிராஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்போது each vertices have maximum n-1 edges. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வெர்டிசஸும் இப்போ n வெர்டிசஸ் இருக்கிற கிராஃப் எடுக்கிறேன்னா ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் அதிகபட்சமாக n-1 எட்ஜஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. கீழே ஒன்றா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு கான்செப்ட். இப்போது நம்மளுக்கு பை ஹேண்ட் ஷேக்கிங் தேரம்னா தெரியும்னா சமேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் Vi ஈக்குவல் டு 2e அப்படின்னு தெரியும். ஓகேவா? இப்போது விஐனானது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் i வந்து i ஈக்குவல் டு 1 to n. ஏன்னா நம்ம n வெர்டிசஸ் இருக்கிறதா நம்ம எடுத்திருக்கோம், அதனால் i ஈக்குவல் டு 1 to n. இப்போது iக்கு வேல்யூ கொடுங்க. இப்போது டிகிரி ஆஃப் V1 ப்ளஸ் டிகிரி ஆஃப் V2 ப்ளஸ் எக்ஸெட்ரா லாஸ்ட் வந்து என்னது டிகிரி ஆஃப் Vn ஈக்குவல் டு என்னது 2e. இப்போ பாருங்கள் இதோட நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் என்னன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் n-1. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் அதிகபட்ச எட்ஜஸ் என்ன இருக்குன்னா n-1 எட்ஜஸ் இருக்கும். இதுக்கு n-1 எட்ஜஸ், அதே மாதிரி எக்ஸெட்ரா இதுக்கும் அது n-1 எட்ஜஸ் ஈக்குவல் டு அது 2e அப்படின்னு இருக்கும். அப்போது டோட்டலாக எத்தனை n-1 இருக்குன்னா 1 2 அப் டு அது n வரைக்கும் இருக்குது. அப்போது n டைம்ஸ் n-1 ஈக்குவல் டு 2e. இந்த 2ஐ இந்த பக்கம் எடுத்து வந்தோன்னா e ஈக்குவல் டுன்னு வரும் n into n-1 divided by 2.
தட்ஸ் இட். அப்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஈக்குவல் டு n into n minus 1 divided by 2. ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தான். இவ்வளோ எட்ஜஸ் தான் எக்ஸாக்டாக இருக்குமானா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை விட கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் அதிகமாக இருக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேவாம்மா? தேங்க்யூம்மா.